பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒரு தாய் தன் பிள்ளைகளோடு வந்தாள். அந்த தாயின் பெயர் அங்கே எழுதப்படவில்லை. ஏன்னா அவருடைய புருஷன் இருந்தான், 2 பிள்ளைகள் அவளுக்கு உண்டு. ஆகையினால அவருடைய புருஷன் பெயரை வச்சு, இன்றைக்கி நம்மளும் கூப்பிட்றோம்ல, வீடுகளில் பெண்கள் கூட கூப்பிடுறீங்க, இன்னாரோட அப்பா இன்னாரோட அப்பா. நேரடியாக புருஷன் கூட மாட்டாங்க. சிலர் தான் அந்த காலத்தை மாதிரி ஐத்தான் அப்படிலாம் கூப்பிடுறது. இப்போ அப்படிலாம் இல்லை, பிள்ளைய வேற வச்சு இன்னாரோட அப்பா இங்கே வாங்கம்பாங்க. இவங்க அதுக்கு அம்மா தான். ஆனால் பிள்ளைகளை வச்சு அடையாளம் சொல்லி, சில வீடுகளில் பெரியவங்களை சொன்னாலே தெரியாது, சின்ன பிள்ளைகளை சொன்னால் தெரியும். இங்கே செபுதேயுவின் குமாரருடைய தாய் ஏன் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு இங்கே நேரடியாக சொல்லலை. செபுதேயுனுடைய குமாரருக்கு தாயாக இருந்த சலோமி ஒரு சின்ன காரியம் செய்தாள். ஒரு நாள் இயேசுவிடத்தில் வந்தாள். இயேசுவிடத்தில் வந்து அவள் ஒரு விண்ணப்பம் பண்ணான், கேட்கணும் அப்படின்னு கேட்டாள். அப்போ அவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும் சொல்லுமான்னு. ஏன்னா வந்த உடனே அவரை பணிந்து கொண்டு அவரிடத்தில், ஐயா ஒரு விண்ணப்பம், எனக்கு என்ன விண்ணப்பம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னால், உம்முடைய ராஜ்யத்தில் எனக்கு ஒரு காரியம் செய்யணும். எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த 2 பிள்ளைகளில் ஒருத்தன் எங்கே இருக்கணும்? உம்முடைய வலது பக்கத்திலும், இன்னொருத்தன் என்ன செய்யணும்? இடது பாரிசத்திலும் இருக்கணும், அருள் செய்ய வேணும்னா. உடனே இயேசு அதுக்கு என்ன சொன்னார்? இப்போ உங்களுடைய வேதத்தை தயவு செய்து பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 22வது வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை அப்படியே திருப்பி கையில் வச்சுக்கோங்க. 20லேருந்து வாசித்து பார்த்துக்கோங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா ஒருத்தா தேற்று வந்து போ எல்லேசு தேற்றுவா ஒருத்தா தேற்று வந்து போ எல்லேசு தேற்றுவா.
தாயை போல எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் பல நாட்கள் மன்றாடிக்கீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனையோ பேர் பல காரியத்துக்காக தாய்மார்களும் ஜெபிக்கிறீங்க. என் பிள்ளை எப்படியாவது தீய நண்பர்களோடு சேரக்கூடாது, ஐயோ அவன் சிநேகிதனோட சேர்ந்து தான் பிரதர் கெட்டு போயிட்டான், எப்படியாவது அந்த தீய நண்பர்களிடம் தான் விலகணும், இப்படியெல்லாம் பாரத்தோடு உட்கார்ந்துருக்கிற தாய் உண்டு. எந்த தாயும் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். ஆனால் இந்த தாயினுடைய நினைவு என்ன தெரியுமா? அவங்க நல்ல பிள்ளைங்க தான், அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் அவங்களுக்கு அழைப்பும் இருந்தது. ஆனால் இவளுக்கு என்ன ஆசை தெரியுமா? இங்கே அழைப்பு இருந்து ஊழியம் செஞ்சால் மட்டும் போதாது, வருகையிலும் அவங்களுக்கு எங்கே இடம் இருக்கணும்? ஆண்டவருடைய வலது வாரிசத்திலையும் இடது வாரிசத்தில் ஒருத்தனமாக என்ன செய்யணும்? இடம் கிடைக்கணும். இதுக்காக இயேசு இடத்துல போய் கேட்டான். அப்போ அவர் கேட்டார். இவன் சொன்னா, நான் ஒரு விண்ணப்பம் பண்ணணும்னா. அவர் சொன்னா, என்ன உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னா. அப்போ அவள் கேட்குறா. என்ன கேட்குறா? வாசிங்க. அவரை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய வருகையில் என் பிள்ளையில ஒருத்தர் என்ன செய்யணும்? இவ்விருவரில் ஒருவன் உம்முடைய வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆண்டவர் உடனே நல்லா கேட்டம்மா, நல்லபடியாக கேட்ட. சா, இது வரைக்கும் எந்த தாயும் கேட்கல. நீ இப்படி உன் பிள்ளைகளுக்கா இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குற, கண்டிப்பாக தாரேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? இயேசு பிரதியுத்தரமாக, கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. முதல்ல நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியணும். இன்னைக்கு என்னென்னத்தையோ கேட்குறோம். நல்ல வீடு தாங்க, நல்ல வாசல் தாங்க, நிறைய சொத்து தாங்க, பணம் தாங்க. இதெல்லாம் விட மிக முக்கியம் நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவனை விட்டுறக்கூடாதுங்க. அவர் கேட்குறார் உடனே, நீ நல்ல காரியம் கேட்டம்மா, உனக்கு கட்டாயம் தாரேன்னு சொல்லலை. அவர் ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வியை வைக்கிறாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டார்கெட்டு அதுதான் முக்கியம். என்ன வந்தாலும் சரி, அதுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஏன்னா செபதே என்றால் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19 20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே அப்பா அம்மா கூட பார்க்க விடல. பெரிய தீர்க்கதரிசி எலிசா, உங்களுக்கு தெரியும். என்ன கேட்டா? ரெட்டிப்பான வல்லமை வேணும்னு கேட்டவன். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது அவரை கேட்கிறார். 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 9-10 வசனத்தில் பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே போகிறாங்க. அக்கறைப்பட்ட போது எலியா கேட்குறார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், அதற்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா, என்கிட்ட கேளுன்னார். உடனே என்ன கேட்டான்? அதற்கு எலிசா ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். உடனே அவர் சொன்னார், அரிதான காரியத்தை கேட்ட, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை கண்டால் அது உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இல்லாட்டா கிடையாதுன்னார். அதுக்காக கில்காலுக்கு போனா, கில்காலுக்கு பெத்தேலுக்கு போனா, பெத்தேலுக்கு எரிகோவுக்கு போனா, எரிகோவுக்கு யோர்தானுக்கு போனா, யோர்தானுக்கு ஓடுனா. ஆனால் இந்த எலியா ஒரு நாள் 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 19-20 வசனத்தில் பார்க்கிறோம். இந்த எலிசா ஒரு ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன். அது எத்தனாவது ஏரை ஓட்டினவன்? 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தவன். இவன் இருக்கிற இடம் மட்டும் போய் தன் சால்வையை போட்டான்.
உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும். இவன் சொன்னா எங்க அப்பாவையும் அம்மாவையும் போய் கொஞ்சம் ஒரு வார்த்தை முத்தம் செய்துட்டு உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் அதுக்கு பின்னாடி உண்மை வருவேனா. ஏன்னா சில நேரங்களில் பாருங்க, வேதம் சொல்லுது, தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆமா, எல்லாத்தையும் விட்டு பிரியணும். தெரியும், ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் பெறக்கூடிய பாதையில் போயிடுவீங்களா? வருவீங்களா? வருவோம். நாங்கள் பெறுற ஸ்நானத்தை பெறுவீங்களா? பெறுவோம். நான் குடிக்கும் பாத்திரத்தில் பங்கு வர முடியுமா? முடியும். டக்குன்னு போது அன்னைக்கு நம்ம கல்லூரிக்கு கூப்பிட்டு போகிறீங்க பிள்ளைகளை. போனோடனே அப்பா சொன்னா, டேய் நல்லதுடா, இதை எடுத்து படின உடனே பையனுக்கு உடனே சரின்றானா? உடனே அங்கேருந்து என்னென்ன இருக்குது பார்க்கணும். +2லேயே அதுதான். போன உடனே ஃபஸ்ட் குரூப்பா, செகண்ட் குரூப்பா, தேர்ட் குரூப்பா, ஃபோர்த்து குரூப்பா, ஒகேஷ்னல் குரூப்பா, அல்லது கல்லூரிக்கு போனால் சரி, ஆர்ட்ஸ் காலேஜாக இருந்தால் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு, எப்பா சுவாலஜி எடுக்கிறியா? ஐயோ அது கஷ்டம். மேக்ஸ் இருக்கு, அது வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே கொஞ்சம் மார்க் வரும். பியூர் சயின்ஸு அது ஆரம்பத்திலே தகராறு. கடைசியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு எது லேசம் அதை என்ன செய்வோம், நமக்கு வேண்டியதான் செலக்ட் பண்ணுவோம். இங்கே கேட்குறாரு, எப்பா நீங்கள் கேட்டது ஒரு பெரிய காரியம். என்ன காரியம்? நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என் பிள்ளைய 2 பேரும், ஒருத்தர் வலது பக்கத்தில் இருக்கணும், இன்னொருத்தர் இடது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்களே. அப்படி கேட்குறீங்கள, நீங்கள் கேட்குறது முதலாவது என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அன்பார்களே, நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? நம்முடைய பிள்ளை எங்கே இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, அதை நாம் செலக்ட் பண்ணணும். நீ எதுக்கோ போய் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படலை. எனக்கு அன்பார்களே, அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். எலியா உடனே கூப்பிட்ட உடனே வந்துடல எலிசா, எங்கள் அப்பா அம்மா முத்தம் செஞ்சுட்டு வாரையான்னா. அவர் சொன்னார், நீ போ, ஆனால் உனக்கு நான் செய்தது என்ன செய்ய கொஞ்சம் நினச்சிக்கோ அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அவன் பார்த்தான், கலப்பை மரமூட்டுக்களை ஒடித்து மாடுகளை சமைத்து ஜனங்களுக்கு விருந்து செய்துவிட்டு வந்தான். இப்போ சிலர் ஊழியத்துக்கு போனால் விருந்து போடுறாங்கல்ல, மிஷினரியாக போனால் கூட என்ன செய்கிறாங்க, விருந்து போட்டு அனுப்புகிறாங்க. அவன் எல்லாத்தையும் விருந்து போட்டு வந்தான். எதுக்கா அப்படி வந்தான் தெரியுமா? ஒருவேளை ஊழியத்தில் போகும்போது கஷ்டம் வரும், கொஞ்சம் காணிக்க வராது, வரலன்னு ஒன்று இதை வச்சுருந்தா மனசு எதில் இருக்கும் தெரியுமா? கலப்பையை வச்சுட்டு வந்திருக்கோம், இது என்னத்துக்கு பேசாமல் அதில் இருந்தால் கூட நிம்மதியாக இருப்போம். அந்த நினப்பு வரக்கூடாதுங்கிறக்காக தான் மரமூட்டுக்களை ஒடித்தான், மாடுகளை அடித்தான், சமைத்து விருந்து செய்தான். ரெட்டிப்பான வல்லமையை கேட்ட எலிசா கூட முதல்ல அப்பா அம்மா பார்த்து வரேனா. இந்த செபுதேயுவின் குமார சொன்னாங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லலை. எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. எப்படி போனாங்க? திரும்பி பார்க்க மாட்டேன், உலகமின் சிலுவையின் உலகமின் சிலுவையின் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய என்றும் விடுதலையே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
உலகத்தின் பெருமை செல்வத்தின் பயத்து எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பயத்து எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு. ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு. எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இவங்க எடுத்த தீர்மானத்தில் உடனே அவ்வளோதான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அதை விட இந்த யோவானி யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வச்சார். ஆமாம், இடிமுழக்கத்தின் மக்கள். ஏன்னா எதுவுமே ரகசியம் கிடையாது அவங்ககிட்ட. சாதாரணமாக யாக்கோபு என்ன அப்படிமா பெரிய சத்தமாக தான் பேசுவார். எனக்கு கண்பானவர்களே, ஆண்டவர் கூட்டோடு அப்படி அர்ப்பணிக்கிறது. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்துமே. நாம பாடுறோம்ல, எத்தனை பாடல்களை நாம என்னென்னலாம பாடுறோம். பலிபீடத்தில் என் படைக்கிறேனே இந்த திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் என் படைக்கிறேனே திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அர்ப்பணிக்கிறவன் யாரு? செபுதை என்றால் அர்ப்பணிக்கிறவன். அவனுடைய பிள்ளைங்க அப்ப எப்படி இருப்பான்? நம்ம நாட்டில் சொல்றோம்ல, தகப்ப எப்படியோ தகப்ப 8 அடி வாஞ்சா குட்டி 16. நம்ம பழமொழி சொல்லிக்கிறோம்ல, தாய் தாய பிள்ளை நூலை போல செய்யல. ஆமா, அங்க நூலை போல தான் சொல்றோம். எனக்கு கண்பானவர்களே நல்ல கவனிங்க. அப்பா அப்படியே அர்ப்பணிக்கிறவன். பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் அழைச்சவன எல்லாத்தையும் விட்டுட்டு என்னதான் வந்த. பேதுருவாவது பிரமிச்சு போய் வந்தான். பேதுரு அழைக்கும் போது எப்படி அழைச்சாரு? மீனே இல்லாமல் வெறும் படகோடு நின்னான். வெறும் படகோடு நின்னான். அவனை பார்த்து வலது பக்கத்தில் கொஞ்சம் போய் சொன்னது, எப்போ அவன் படகு கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் வலைய போடுனார். அவன் சொன்னா, ராத்திரியெல்லாம் தேடுனேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி வலைய போடுனா போயிட்டு வரும்போது பார்த்தா இழுக்க முடியல. அவனே சொன்னான், பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடும்னார். அப்போ தான் ஏசுனார், வாப்பா நீ மீன் பிடிக்கிறவனா இல்லாமல் இனிமேல் என்ன செய்ய போகிற, மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னார். அப்படி மாற்றி, ஆனால் இவங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அழைத்தார், அப்படியே அர்ப்பணித்து என்ன செஞ்சுட்டாங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை முறை அழைக்கிறார்,
எத்தனை முறை நம்ம பார்த்து கூப்பிடுறாருல, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார், நீ வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அழைக்கிறார். அழைச்சவன நம்மளால விட்டுட்டு போயிட முடியுதா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாம இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, அவர் கேட்டார். என்ன கேட்டாரு? நீங்க கேட்கறது என்னன்னு தெரியுமா? அவங்க அறிந்திருந்தாங்க, அதனாலதான் அப்படியே அர்ப்பணித்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, தகப்ப அர்ப்பணிப்புள்ளவன். தாய் எப்போதும் அவருடைய டார்கெட் எங்கே தான் இருக்கும்? தான் பிள்ளைங்க எங்கே இருக்கணும், வேற எங்கே இருக்கானோ இல்லையோ, தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேரணும். இந்த டார்கெட்டை உடையவங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை தாய்மார் சொல்றீங்க, ஆலயத்துக்கே வரமாட்டேன்றான் பிரதர், நான் போகிறேன் ஒரு நாள் வரமாட்டேன்றான் பிரதர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளை சாமுவேலை போல முன்னாடி நிற்கிறவனாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், சாமுவேலை போல சாட்சியுள்ள பிள்ளையாக இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் ஆனந்தப்படுறது முக்கியம் இல்லை, இதற்காக ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரனா 5000 ரூபா பணம் இல்லாமல் வராது. அது மட்டுமல்ல, எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா பார்வை இல்லாத மக்கள் அங்கே எடுக்கிற காணிக்க கரண்ட் பில்லு கட்ட கூட இருக்காது. இதன் மத்தியில் இந்த சபை எவ்வளவு ஏனையா இத்தனை பாடுபட்டு தொலைக்காட்சியில் பேசி தெருவில் பிரசங்கம் பண்ணி இப்படி நடத்தணுமா? ஆமாம், ஏன்னா எப்படியாயிலும் சிலர் ரட்சிக்கப்பட்டால் அது போதும். நீங்களும் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா தாங்கலாம். கட்டாயமெல்லாம் விசனமாகவும் கிடையாது. எங்கெங்கேயோ எதையோலாம் பார்க்க போகிறீங்களே, ஒரு நாள் இதை வந்து பாருங்கள். இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்கு வந்ததுனால ஏதாவது கொடுக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா நீங்கள் தாங்கலாம். வரும் முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நானே உங்களை கூட்டத்துக்காடி திருப்பி அனுப்பி வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ கட்டுமான பணிகள் இன்னும் நிற்குது. வாரம் ஆலயத்தில் வரவங்கள சாப்பிடாம கூட அனுப்புறதில்ல. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு வேன் வாடகைக்கு மட்டுமே 4000 ரூபா செலவழித்து தான் உங்களை கூப்பிட்டு வரோம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஆத்தும ஆதாயம் அழைத்து வர்றதுக்கு உதவலாம், நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஊண்டுகோல் கொடுக்க உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாயல்ல. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்கவே, எப்படியாவது ஒரு நாள் நிகழ்ச்சியை கூட தாங்கல ஆசை தான். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம்.
பிரதர் அதுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டேனால் வர முடியாது, பரவாயில்ல, இதில் 2 நம்பர் வரும், ஜிபே ஃபோன்பே, இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கட்டுமான பணிக்கோ, பார்வையற்றோருக்கு உணவு கொடுக்கோ, ஊன்றுகோல் கொடுக்கோ, அல்லது அவர்களுக்கு மரித்த அந்த ஃபியூனரல் ஃபண்டுக்காகவோ, அவருடைய பிள்ளைகள் கல்விக்காகவோ, அல்லது பார்வையற்றவங்கன்னா 2 பேரும் கண்ணு தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு கல்யாணமாமிங்க, எங்கள் சபையில் வருஷத்துக்கு ஒரு திருமணம் நடத்தி வைப்போம். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கொடுத்தா எங்களுக்கு கணக்கு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம் பிரதர்மீங்க. அப்படி இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருகிறேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். ரொம்ப எமர்ஜென்சினா எப்போவும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கர் 5:23 படி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கரை திரையற்றதாய் தேவனுடைய வருகையில காணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்தபடி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ளத்தக்க, எங்கள் பிள்ளைகளும் உம்முடைய ராஜ்யத்திலே வந்து நிற்கத்தக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக அரசு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த பாடத்தில் எந்த பிள்ளைகள் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல நினைவாற்றலை கொடுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வயது வந்து அநேக வயதுகள் கடந்தும், ஐயோ என் மகளுக்கு திருமணமாகல, என் மகனுக்கு ஒரு திருமணமாகல கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து என்னை கவனிப்பார் ஒருத்தருமே இல்லையேன்னு கண்ணீர் வடிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மருத்துவர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க, ஆனால் என் சரீரத்தில் இருக்க வியாதி என்னால் புரிந்து கொள்ள முடியலையேன்னு கண்ணீர் விடுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைகளும் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.